நான்காவது வட்ட பொதுஜனத்துக்கும் மற்றும் நமது ஊழல் காக்கும் மருத்துவ அதிகாரிகளுக்கும் டாக்டர்ஸ்களுக்கும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் மற்றும் பாராமெடிக்கல்ஸ் மற்றும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து இந்த கேம்ப் நடத்த வழிவகுத்து கொடுத்த ரோட்டரி கேஜிஎஃப் பிரைம் அதோடைய பிரசிடென்ட் ஜோஷுவா டேனியல் அவர்களுக்கும் மற்றும் எது கேட்டாலும் இல்லை என்ற வார்த்தை வந்ததில்லை எங்களுடைய மதிப்புக்குரிய அண்ணன் கமல்நாதன் பிரசிடென்ட் ஃபார் விஸ்வாஸ் யூத் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு இந்த ஏரியாவில் மிக மிக உறுதுணையாக இருக்கும் எனது அண்ணன் அருமைக்குரிய தயாநிதி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இன்னொரு அண்ணன் என்னை வாழ்த்தி கொண்டே இருப்பார், நல்லது செய் என்று எனக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டே இருப்பார் அண்ணன் ஞானசாகர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றொரு அண்ணன் குமார் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு எது செய்தாலும் உறுதுணையாக இருக்கும் அக்கா காயத்ரி அக்கா அவர்களுக்கும் அக்கா சாந்தி அக்கா அவர்களுக்கும் அண்ணன் கோபி அண்ணன் மற்றும் என் நண்பன் நளின் மற்றும் சிவா குட்டி அண்ணன் மற்றும் அனைத்து சவுத் அண்ட் சென்ட்ரல் டைம் பிளாக் சேர்ந்த வாலிபர் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மெடிக்கல் கேம்ப் சிலர் நோய் இல்லைன்னு வருத்தப்படுவாங்க. எல்லாருக்கும் நோய் இருக்குது, மனுஷன பொருளாக்கா எல்லாருக்கும் நோய் இருக்கும், யாரும் நோய் இல்லாத வச்சு இருக்க மாட்டான். அதே மாதிரி எல்லாருக்கிட்டே காசு இருக்காது, கொஞ்சம் பேர் கிட்ட காசு இருக்கு, கொஞ்சம் பேர் கிட்ட காசு இருக்காது. அதை பத்தி வருத்தப்படக்கூடாது. நம்ம பிறக்கிறோம், ஒரு நாளைக்கு இருக்கிறோம். அந்த இழப்புல இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கணும், உங்களுக்கு எல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நீங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுனால வேலி பாண்டியன் இங்க ரொம்ப சிறப்பாக நடத்துன்னு இருக்காரு. எந்த கவுன்சிலருமே இது மாதிரி நடத்தும் இல்லை. இதோட 3வது இங்க கேம்ப் நடத்துறோம். வைத்தேஜ் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அந்த டாக்டர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அதிக நேரம் பேசணும்னா இன்னும் ஒரு ஹவர் பேசலாம். பாண்டியன் இந்த வட்டாரத்துல கவுன்சிலராக இல்லாமல் ஒரு ஒர்க்கராக இந்த காவா கிளீன் பண்ணணும், லைன் கிளீன் பண்ணணும், இந்த டைனேஜ் போடணும், இந்த மாதிரி எவ்வளவு சேவைகள்லாம் சேர்ந்துருக்காரு. இந்த கொரோனா பீரியட்ல அரிசி பருப்பு எல்லாம் காய்கறி எல்லாம் கொடுத்தாரு, எந்த கவுன்சிலரும் கொடுக்கல. அதே மாதிரி கமல் சார் பிரசிடென்ட் கொல்லா டிஸ்ட்ரிக்ட் கமல் சாரும் கொடுத்தாரு. அதே மாதிரி எம்பி வந்தாரு முன்சாமி, அவரும் கொடுத்தாரு. கொரோனா பீரியட்ல எத்தனையோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணி அதை கொரோனா பீரியட்ல 2000 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. கொஞ்சம் பேர் 2 பேர் இல்ல, 2000 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அங்கே புது பெட்டு போட்டாங்க, காசு போட்டாங்க, கம்ப்ளீட் ஹோட்டல் எல்லாம் ஃபுட் எல்லாம் இங்கே பண்ணாரு. அதுக்கு உடனே இருந்த நமது பாண்டியன் வேலி பாண்டியன் உடனே இருந்தார். அன்னைக்கு எம்பி கிட்ட சொல்லி பார்லிமெண்ட்ல பேசினாரு. எம்பி பிஜேஎம்எல் பத்தி பிஜேஎம்எல் தொழிலாளர் பத்தி பேசினாரு, இந்த வட்டாரத்தை பத்தி பேசினாரு. இந்த வட்டார மக்கள் நல்லா இருக்கணும் என்றது பார்லிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எந்த எம்பியும் பேசல, முன்சாமி தான் பேசினாரு. அதே மாதிரி முன்சாமி கிட்ட பேசுறது வேலி பாண்டியன் தான் கோலாறுல பேசி இந்த பிஜேஎம்எல் பத்தி பார்லிமெண்ட்ல பேசணும். கமல் சாரும் இப்போ பிஜேபி பிரசிடென்டா இருந்தாரு, இப்போ கோலார் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரசிடென்டா இருக்கிறாரு. அவரு எம்பி கிட்ட ரொம்ப போராடினாரு. பிஜேஎம்எல் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா ஓபன் பண்ணணும், அதுக்கு பிரசிடென்ட் யாரு இருக்காரோ அவங்க தான் அது செய்யணும், அவர் செய்தாரு. அதே மாதிரி இந்தியா பிரசிடென்ட் கிட்ட அவரு எம்பி முறையிட்டாரு. அப்போ அவங்க சேர்ந்து கொடுத்தாங்க, பிஜேஎம்எல் ஓபன் பண்ணி எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. கேஜப் மக்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு அவர் வேண்டார் கடவுள் கிட்ட. அதே மாதிரி பாண்டியன் இந்த 3 வட்டாரம் ஸ்விம்பாத் லைன், டைம் பிளாக், சென்டர் டைம் பிளாக், ரெகுலர் பிளாக் எல்லா லைன்லயும் டைனேஜ் போட்டிருக்காரு, கட்டிஸ் கட்டிருக்காரு, மன்றம் கட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த மாதிரி கேம்ப் போட்டு நல்ல காஸ்ட்லி மெடிசன் வைத்தேஜ் ஹாஸ்பிட்டல் வர வச்சுக்கிறாரு. இப்போ நிறைய பேசினாக்கா பேசினே இருக்கலாம். அதுக்காக எங்களுடைய உரையை முடித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நமது கவுன்சிலர் வேலி பாண்டியன் அவர்கள் பேசுவார் என்று அழைக்கின்றனர்.